இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம ரெண்டு முக்கியமான நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க டேரக்ட் இன்டர்வியூக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து 1 by 1 பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா மீதா சர்வோ டிரைவ்ஸ் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து டேட்டா என்ட்ரி ஜாபுக்காக ஹையர் பண்ணிட்டுருக்காங்க. அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் செகண்ட் பார்க்க போகிற கம்பெனி அப்படின்னா Essae கியர்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து டேரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு கம்பெனிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். இந்த கம்பெனிலேருந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ அப்படி வரைக்கும் பாருங்கள். அண்ட் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி மீதா சர்வோ டிரைவ்ஸ் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சிஸ் பார்க்க போகிறோம். என்ன ரோலுக்காக ஹையர் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி அசிஸ்டன்ட் அப்படின்ற ரோலுக்காக ஹையர் பண்ணிட்டுருக்காங்க. ரிக்வயர்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாபுக்கு இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா எக்ஸலண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கண்டிப்பாக வேணும். அண்ட் முக்கியமானது கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து வேணும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. அண்ட் குட் நாலேஜ் ஆன் MS எக்ஸல் அண்ட் MS வேர்ட், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அண்ட் வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் குட் ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் திங்கிங் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. டைப்பிங் ஸ்கில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறதுக்கான ஸ்கில் வந்து வேணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஏஜ் க்ரைட்டேரியாவை பொறுத்த வரைக்கும் 25 இயர்ஸ்க்கு உள்ளே இருக்க கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து இருக்கும். செகண்ட் வந்து டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். உங்களோட டைப்பிங் ஸ்பீட் வந்து எந்த லெவலில் இருக்குது, என்ன கிரேடில் இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தா இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப் டு 1 year வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து BCom, BSc அண்ட் டிப்ளமா பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். DCCP அண்ட் CSC டிகிரி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த கேண்டிடேட்ஸ், அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லொக்கேஷன் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹைதராபாத் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக வாக்கிங் இன்டர்வியூ மாதிரி அட்டன் பண்ண தேவையில்லை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூம்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ரெஸ்யூம்ஸை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தா அவங்க வைக்கிற இன்டர்வியூ ப்ராசஸில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம். ஆப்டிடியூட் டெஸ்ட், டைப்பிங் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ வந்து பார்த்தா 3 ரவுண்ட் வச்சுருக்காங்க. அந்த ரவுண்டில் போய்ட்டு நீங்கள் வந்து கலந்துக்கலாம். இந்த மெயில் அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய கம்பெனி என்ன அப்படின்னா Essae கியர்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிஷன் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சிஸ் பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னா ஹொசூர் லொக்கேஷனில் இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தா இமிடியேட் ஜாயினிங் வந்து எதிர்பார்க்குறாங்க. என்ன பொசிஷனுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா CNC மிஷின் ஆப்ரேட்டர் அப்படின்ற ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுறாங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ITI பாஸ் பண்ணவங்க, டிப்ளமா பாஸ் ஆர் ஃபெயில் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பிஇயில் ஃபெயில் ஆர் ட்ராப் அவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். BScயில் பாஸ் ஆர் ஃபெயிலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆக மொத்தத்தில் ITI மட்டும் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும். அதை தாண்டி டிப்ளமா, BE, BSc இந்த கேண்டிடேட்ஸ்லாம் வந்து பார்த்தா நீங்கள் அரியர்ஸ் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அப்ளை பண்ணிக்கோங்க. அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஃப்ரீ ஷூ அண்ட் யூனிஃபார்ம், 2 month ஃப்ரீ ட்ரைனிங் இருக்கும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கேன்டீன் அட்டண்டன்ஸ் போனஸ் அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கான்டாக்ட் நம்பர் இருக்குது. இந்த கம்பெனிக்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா 20th February, அதாவது 20 February நீங்கள் வந்து பார்த்தா இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கான்டாக்ட் நம்பர் இருக்குது அண்ட் மெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மெயில் அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். உங்களோட ரெஸ்யூம்ஸ் வந்து பார்த்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். அண்ட் இதில் வந்து பார்த்தா ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 18 to 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு கம்பெனிக்கும் அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். ஸோ திஸ் JP சைனிங் ஆஃப்.